ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்துட்டு டெலிட் டூப்ளிகேட் இமெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளமோட டேபிள் நேம் பார்த்தோம்னா பர்சன் அண்ட் இதோட ஸ்கீமா பார்த்தோம்னா ஐடி அண்ட் இமெயில் இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது. அண்ட் ஐடி பார்த்தோம்னா வந்துட்டு பிரைமரி கீயாகவும் இமெயில் வந்துட்டு வேர்காராகவும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தோம்னா இந்த இமெயிலில் அப்பர் கேஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா வந்துட்டு ரைட் அண்ட் SQL query to delete all the duplicate emails keeping only one unique email with the smallest ID. Note that you are supposed to write a delete statement and not a select one அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டேபிளில் வந்துட்டு டூப்ளிகேட் இமெயில்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டூப்ளிகேட் இமெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த டூப்ளிகேட் இமெயிலை டெலிட் பண்ணிடணும். எதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்மாலஸ்ட் ஐடி இருக்க டூப்ளிகேட் இமெயிலை தவிர்த்துட்டு மிச்சம் இருக்க எல்லா இமெயிலையும் வந்துட்டு டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு நம்ம கொஷினாக இருக்குது. அண்ட் கீழே இருக்கிறது பார்த்தோம்னா இந்த லீட் கோட் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வரி பண்ணிக்க வேணாம். அண்ட் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு 3 இமெயில்ஸ் இருக்குது. 3ல் பார்த்தோம்னா 1 and 3 பார்த்தோம்னா சேம் இமெயிலோட இருக்குது. ஸோ இது ரெண்டும் டூப்ளிகேட்ஸ். அண்ட் பாபுங்கிறது வந்துட்டு டூப்ளிகேட் கிடையாது. இதோட அவுட்புட் பார்த்தோம்னா ஜான் அண்ட் பாப், அதாவது டூப்ளிகேட் இல்லாத ஒரு டேபிள் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அண்ட் எது டெலிட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் இல்லாத மிச்ச எல்லா டூப்ளிகேட்ஸும் டெலிட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஸ்மாலஸ்ட் இல்லாத மிச்ச டூப்ளிகேட் பார்த்தோம்னா 3. ஸோ 3ங்கிறது வந்துட்டு டெலிட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே எக்ஸ்ப்ளனேஷன்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ப்ராப்ளமோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்ட்டு நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம 2 அப்ரோச்சில் இதை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் என்ன பண்ணலாம்னா எந்தெந்த ரோஸ்லாம் வந்துட்டு டெலிட் பண்ணக்கூடாதோ அந்த ரோஸ்லாம் வச்சுட்டு மிச்ச ரோஸ் எல்லாம் வந்துட்டு டெலிட் பண்ணிடலாம். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான அப்ரோச்சாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்தெந்த ரோஸ்லாம் டெலிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு ஃபைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு சப்கொரி அடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு டெலிட் பண்ணக்கூடாத ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்கொரி அடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கான கொரி பார்த்தோம்னா செலக்ட் ஐடி ஃப்ரம் பர்சன், அதாவது டேபிள் நேம். ஸோ இதை வந்து நான் குரூப் பை பண்ண போகிறேன். குரூப் பை அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போ மல்டிபிள் திங்ஸ் இருக்குது. சரி, இங்கே john@example.com john@example.com 2 இருந்துச்சுன்னா குரூப் பை போட்டோம்னா வந்துட்டு இது ரெண்டும் ஒன்றா மாறிடும். ஸோ நம்ம குரூப் பை எந்த காலம்னு சொன்னோம்னா அந்த காலமில் இருக்க டூப்ளிகேட்ஸ் எல்லாம் வந்துட்டு எலிமினேட் பண்ணிவிட்டு யூனிக் வேல்யூஸ் மட்டும் கொடுப்போம். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு இமெயிலில் தான் வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்துட்டு இமெயிலில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா john@example.com and bob@example.com வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதில் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு மினிமம் ஆஃப் ஐடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மின் ஆஃப் ஐடி அப்படின்னு கொடுத்துறேன். மின் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஸோ இது குரூப் பை பண்ணும்போது இது யூஸ் பண்ணலாம். இங்கே மின் ஆஃப் ஐடி அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த john@example.com இந்த john@example.com வந்துட்டு குரூப் ஆகும். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு ஒட்டுக்கா மாறும்போது இதுக்கு கூட இருக்க ஐடிஸ் எல்லாம் பார்த்தோம்னா 1 and 3ன்னு இருக்கா. ஸோ இந்த 1 and 3 அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு பாஸ் ஆகும். ஸோ இங்கே பாஸ் ஆகிறதுல வந்துட்டு 1 and 3ன்னு இங்கே பாஸ் ஆகிருக்கும். ஸோ 1 and 3 பாஸ் ஆகும்போது மினிமம் ஆஃப் 1 and 3 பார்த்தோம்னா 1 and 3. அதை வச்சுட்டு மினிமம் ஐடி வேல்யூ வந்துட்டு எடுத்துக்கலாம் குரூப் பை ஆகிறதுல. அண்ட் இஃப் bob@example.com 1 மட்டும் இருந்துச்சுன்னா அது 1 மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ பேசிக்காக வந்துட்டு john@example.com அண்ட் bob@example.com மட்டும் உங்களுக்கு ரிசல்ட்டில் வரும். இந்த செலக்டோட ரிசல்ட்டில் இது 2 மட்டும் வரும், வித் 1 and 2 மட்டும் வரும். ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்துட்டு ஒரு சப்கொரியாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சப்கொரியாக ட்ரீட் பண்ணும்போது நான் இதை வந்துட்டு டெலிட்டுக்கு இன்புட்டாக நான் பாஸ் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டெலிட் கொரி இங்கே அடிச்சிடுறேன். ஸோ டெலிட் கொரி எப்படி இருக்குன்னா டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன வேல்யூஸை டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு வேரில் கொடுத்துடலாம். ஸோ வேர் நாட் இன். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட்டில் இருக்க ஐடிஸை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லா ஐடிஸும் நான் டெலீட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்துட்டு நாட் இன் யூஸ் பண்ணிக்கிறேன். நாட் இன்க்கு அப்புறம் வந்து சப்கொரியோட வேல்யூஸை நான் உள்ளே போடணும். பட் இங்கே MySQL வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ஒரு டேபிளை டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அதோட டைரக்ட் சப்கொரியில் அதே டேபிளை யூஸ் பண்ணி நம்ம போட முடியாது. ஸோ அதை பைபாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இன்னொரு இன்டர்மீடியட் சப்கொரியை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் இங்கே ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்துட்டு செலக்ட் ஐடி ஃப்ரம் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச சப்கொரியை வந்துட்டு உள்ளே போட்டுடலாம். ஸோ இங்கே உள்ளே போட்டுட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு ஏலியஸ் நேம் கொடுத்துட்றேன். ஆஸ் எஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே வந்துட்டு s.id அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஐடிங்கிறது வந்துட்டு இந்த இதுலேருந்து வர ரிசல்ட்டில் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இங்கே ஒரு ஏலியஸ் நேம் போட்டுடுறேன். ஸோ இங்கே ஆஸ் ஐடி அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இங்கே என்ன ஆகுனா வந்துட்டு எஸ்ல இருக்க ஐடியை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த இதோட ரிசல்ட்டில் வந்துட்டு எனக்கு ஐடிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மினிமம் ஐடிஸ் வந்துட்டு இங்கே எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கும். அந்த ஐடியை வந்துட்டு நான் அவுட்டர் குவரிக்கு பாஸ் பண்ணி அதில் வந்துட்டு மறுபடியும் அதே ஐடியை வந்துட்டு இன்னொரு அவுட்டர் குவரிக்கு சென்ட் பண்ணுறேன்.
இந்த ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு டெலீட்ல வந்துட்டு இங்க பெர்சன் யூஸ் பண்ணோம்னா அதை வந்துட்டு டைரக்ட் இன்னர் சைல்ட்ல வந்துட்டு பெர்சன் அப்படிங்கிற queryல நம்ம பண்ண முடியாது. அதனால வந்துட்டு 2 சப் query நான் உள்ள போட்டிருக்கேன். ஸோ நமக்கு வந்துட்டு எதெல்லாம் டெலீட் பண்ணக்கூடாதோ அதோட ஐடிஸை மட்டும் இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு வேர்ல இந்த ஐடிஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன், ஐடி அப்படிங்கிறது நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐடி நாட் இன் இதோட வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதை ரன் பண்ணி பார்த்தேன்னா உங்களுக்கு வந்துட்டு இதோட ரிசல்ட் வந்துட்டு அக்செப்ட் ஆயிருக்கும். நமக்கு வந்துட்டு இந்த ரிசல்ட் அக்செப்ட் ஆயிடுச்சு. அண்ட் இதோட ரன் டைம் பார்த்தோம்னா 151 மில்லி செகண்ட்ஸு. நான் இதை வந்துட்டு சப்மிட் பண்ணுறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துட்டு இந்த சொல்யூஷன் அக்செப்ட் ஆயிடுச்சு. நான் இன்னொரு சொல்யூஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் மறுபடியும் வந்துட்டு எடிட்டருக்கு போய்க்கிறேன். இந்த query வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த query பார்த்தோம்னா வந்துட்டு செல்ஃப் ஜாயினை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த செல்ஃப் ஜாயினை வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நம்ம ஒரு டேபிள் வச்சுப்போம். அந்த டேபிள் பேர் வந்துட்டு சே T1 வச்சுப்போம். ஸோ இந்த T1ல வந்துட்டு 3 ரோ இருக்கு, A, B, C அப்படின்ட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு T1 T1 கூடயே செல்ஃப் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு T1 ஒரு காப்பி எடுத்து வைக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த காப்பி வந்துட்டு ஏலியாஸ் நேம்ல T2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு 2 டேபிள் இருக்கு, T1 T2ன்னு இருக்கு. ரெண்டுலேயும் ஒரே ரோஸ் தான் இருக்கும், ஒரே ஸ்கீமா, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் 2 பேர்ல இருக்கு. ஸோ இங்கே செல்ஃப் ஜாயின்ல என்ன ஆகும்னா T1ல இருக்க A வந்துட்டு T2ல இருக்க A, B, C இந்த 3 இது கூட ஈக்குவேட் ஆகும். ஸோ இது ஈக்குவேட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு T1ல இருக்க B வந்துட்டு T2ல இருக்க ABC கூட வந்துட்டு மறுபடியும் ஈக்குவேட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா T1ல இருக்க C வந்துட்டு T2ல இருக்க ABC கூட வந்துட்டு ஈக்குவேட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு செல்ஃப் ஜாயின்ல நடக்கும். ஸோ நம்ம டேபிள்ல வந்துட்டு இதுதான் T1 வச்சுக்கோங்க. இது கூட வந்துட்டு இந்த சைடு T2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு T1ல இருக்க john@example.com வந்துட்டு T2ல இருக்க john@example.com ஃபர்ஸ்ட் ரோ நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். ரெண்டுத்தோட இமெயிலும் வந்துட்டு சேமா இருக்கும். அண்ட் ஐடியும் சேமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐடியும் இமெயிலும் சேமா இருக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம அதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த T1ல இருக்க john@example வந்துட்டு T2ல இருக்க bob@example.com கூட வந்துட்டு நமக்கு ஈக்குவேட் ஆகும். ஸோ அப்படி ஈக்குவேட் ஆகும்போது வந்துட்டு ரெண்டுத்தோட இமெயிலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால வந்துட்டு அதையும் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு T1ல இருக்க john@example.com வந்துட்டு T2ல இருக்க john@example.com அதாவது தேர்ட் ரோல இருக்க john@example.com கூட ஈக்குவேட் ஆகும். சின்ஸ் ரெண்டுத்தோட இமெயிலும் வந்துட்டு சேமாக இருக்கனால நம்ம ஐடியை செக் பண்ணுவோம். பட் ஐடி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படின்னா வந்துட்டு இந்த ரோவை நம்ம டெலீட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எந்த டேபிளோட ரோவை டெலீட் பண்ணணுன்ட்டு ஒரு இது இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு T1 டேபிளோட ரோஸை டெலீட் பண்ணணுமா, T2 டேபிளோட ரோஸை வந்துட்டு டெலீட் பண்ணணுமான்ட்டு நம்ம டிசைட் பண்ணி வச்சுக்கணும். T1 டேபிளோட ரோஸை வந்துட்டு டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு T1க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம query அடிக்கணும். ஸோ நம்ம இதில் பார்த்தோம்னா ஸ்மாலர் வேல்யூஸ் வந்துட்டு டெலீட் ஆகக்கூடாது, பட் பிக்கர் வேல்யூஸ் வந்துட்டு டெலீட் ஆகணும். ஸோ அந்த கேஸ் படி பார்த்தோம்னா நம்ம T1 வந்துட்டு நம்ம T2ல இருக்க வேல்யூஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த T1ங்கிறது டெலீட் ஆகக்கூடாது. ID1 வந்துட்டு எப்பயுமே கிரேட்டர் தென் ID3 இருக்காது. ஸோ இந்த ரோ வந்துட்டு நமக்கு டெலீட் ஆகாது. பட் இங்கே தேர்ட் ரோவை நீங்கள் வந்துட்டு ஈக்குவேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ID3 வந்துட்டு ID1 கூட ஈக்குவேட் ஆகும். சின்ஸ் ID3 இஸ் கிரேட்டர் தென் ID1ங்கிறதுனால நம்ம வந்துட்டு இந்த ரோவை நம்ம டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ வந்துட்டு T1 டேபிளில் இருக்க ID3ங்கிறது வந்துட்டு டெலீட் ஆகிடும். நமக்கு ரிசல்ட்டில் வந்துட்டு 1 and 2 தான் இருக்கும். சின்ஸ் இது ரெண்டும் ஏலியாஸ்ங்கிறதுனால நம்ம இந்த 2 டேபிளில் நம்ம டிசைட் பண்ணுற டேபிளோட ரோஸை நம்ம டெலீட் பண்ணோம்னா மெயின் டேபிளில் இருக்க அந்த ரோ வந்துட்டு டெலீட் ஆகிடும். ஸோ இந்த லாஜிக் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம கோடாக அடிக்கலாம். ஸோ டெலீட் நம்ம வந்துட்டு T1 ரோஸை வந்துட்டு டெலீட் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம T1 அப்படின்னு கொடுத்துடலாம். ஃப்ரம் பர்சன் T1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏலியாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பர்சன் T2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஏலியாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பேசிக்காக செல்ஃப் ஜாயின் அப்படின்னு அர்த்தம். இது வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 டேபிள்ஸையும் வந்துட்டு ஈக்குவேட் பண்ணோம். ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரு வேர் கண்டிஷன் சொல்கிறேன். வேர்ல வந்துட்டு T1ஓட இமெயில் வந்துட்டு T2ஓட இமெயிலாக இருந்தால் டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த 2 இதுலேயும் சேம் இமெயில்ஸ் இருந்துச்சுன்னா T1ல இருக்க ரோவை டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் ரன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவும் டெலீட் ஆகிடும். பட் நமக்கு என்ன வேணும்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் வேணும், தேர்ட் ரோ வேண்டியதில்லை. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம அந்த ஐடியோட கண்டிஷன் இங்கே போட்டுடலாம். ஸோ அது என்னவா இருக்குன்னா அண்ட்
t1.id வந்துட்டு எப்பயுமே கிரேட்டர் தென் t2.id இருக்கணும். ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ரோ டெலீட் ஆகாது. இன்ஸ்டெட் தேர்ட் ரோ வந்துட்டு இங்கே டெலீட் ஆகிடும். ஸோ இது நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரிசல்ட் வந்துட்டு அக்செப்டட்னு வரும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துட்டு ரிசல்ட் அக்செப்டட்னு வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம சப்மிட் பண்ணிடலாம். நம்மளோட கோட் வந்துட்டு நமக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோட டேக்அவே என்னவா இருக்கும்னா செல்ஃப் ஜாயின் அப்படிங்கிறது தான் டேக்அவேவாக இருக்கும். ஸோ செல்ஃப் ஜாயின் பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான லிங்க்ஸும் நான் கீழே தரேன். நீங்கள் அதை வைக்கலாம். ஸோ இந்த சப்கொரியில் வந்துட்டு இன்டர்மீடியட் சப்கொரி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான காரணமும் வந்துட்டு ஒரு போஸ்ட்டாக இருக்குது. அந்த போஸ்ட்டோட லிங்க்கும் வந்துட்டு நான் கீழே தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து SQL ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்துட்டு யூடியூப் நம்ம வீடியோஸை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணும். அண்ட் தட்ஸ் இட். திஸ் இஸ் மீ கிஷோர். பை பை.